நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உப்பு கலந்து நம்ம உணவை சமைச்சு சாப்பிட்றோம். அந்த உப்பு தான் நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நிறைய தண்ணி தேவையை நம்ம உடம்பு நிறைய உப்பு தேவையை நமக்கு ஏற்படுத்துது. அதனால் நம்ம நிறைய தண்ணி குடிச்சு ஆகணும். ஏன்னா நம்ம உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்காமல் போனால் அதனால் சிறுநீரகம் பாதிக்கப்படும். நிறைய தண்ணி குடிக்கும்போது தான் இந்த உப்பு கலந்து உணவை சாப்பிட்றதுனால ஏற்படுகிற பக்க விளைவுகளை அதன் கொஞ்சம் தவிர்க்கலாம். முழுமையாக அது மட்டுமே வெறும் தண்ணி குடிக்கிறதுனால மட்டுமே தவிர்த்து விட முடியாது. கண்டிப்பாக அது ஒரு 40% தவிர்க்கும். அப்புறம் நிறைய முழுக்க உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாமல் ஒரு பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், பச்சையான பழங்கள் இந்த மாதிரி உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 50% தான் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை, இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடணும். சமைக்கப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக உணவை சமைக்கிறாங்கனாலே அதில் ஒன்று உப்பு சேர்த்துருப்பாங்க, இல்லைன்னா இனிப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் இது கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு இது ஒரு காரணம். நிறைய தண்ணியும் தேவைப்படுகிறது. நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய கட்டாயமும் ஏன் எழும்புது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி உப்பு கலந்து இனிப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடுவதால் தான், குறிப்பாக உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடுவதால் தான் நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நம்ம உடம்புக்கு ஏற்படுது. அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். அதே நேரத்தில் தண்ணீரை மட்டுமே நம்பிக்கிட்டு முழுமையாக 100% உணவுகளை வெறும் உப்பு இனிப்பு கலந்து வெறும் சமைக்கப்பட்ட உணவுகளையே 100% உணவுகளும் சாப்பிட்டுட்ருக்கூடாது. முழுக்க சமைக்கப்பட்ட உணவுகளையே சாப்பிட்டுட்ருக்கூடாது. அப்போ அதில் உள்ள சமைக்கப்பட்ட உணவுகள்னால் அதில் கண்டிப்பாக உப்பு சேர்த்துருப்பாங்க அல்லது இனிப்பு சேர்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அது நம்ம உடம்புக்கு கேடு ஏற்படுத்தும். அந்த கேட்டை அந்த பக்க விளைவுன்னு வச்சுக்கோங்களேன். உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடுவதால், இனிப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடுவதால், உணவை சமைத்து சாப்பிடுவதால் ஏற்படுகிற பக்க விளைவை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக தண்ணி குடித்தா தான் அது அந்த நாம் சாப்பிட்ற உணவில் உள்ள அந்த உப்பு அதெல்லாம் நமக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது வெறுமனே அதை மட்டும் நம்பாமல் சமைத்த உணவுகளை நீங்கள் 50% சாப்பிடணும். மீதி உள்ள 50% நம்ம என்ன பண்ணணும்? பச்சை காய்கறிகள், பழங்கள், பச்சை கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள் இந்த மாதிரி உணவு, இது பச்சையான உணவுகள். ஒரு 50% பச்சையான உணவுகள், சமைத்த உணவுகள். இப்படி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சமைத்த உணவுகள் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்காகத்தான் நிறைய பக்க விளைவுகள் கண்டிப்பாக சமைத்த உணவுகளில் ஏற்படும். அந்த சமைச்ச உணவுங்கிறது வேறு எந்த உயிரினமே சமைச்செல்லாம் சாப்பிட்றோம். நம்ம மனுஷங்க மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது சமைத்த உணவுகளில் கண்டிப்பாக தீமைகள் அதிகம் இருக்கும், பக்க விளைவுகள் அதிகம் இருக்கும். அதை சமன்படுத்துவதற்காக, அதை சரி செய்வதற்காக நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை சரி செய்வதற்காக, அந்த சமைத்த உணவுகளால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி செய்வதற்காக பச்சையான உணவுகளை ஒரு 50% சாப்பிடணும். அதனால் சமைச்ச உணவுகளே 50% தான் சாப்பிடணும். மீதி உள்ள 50% பச்சையான உணவுகள். பச்சையான உணவுகள் ஒரு மருந்தாக செயல்படும். நம்ம அந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்பில் ஏதாவது நோய்கள் ஏற்படாமல் மருந்தாக அது நமக்கு செயல்படும்.